இன்றைய நம் இளைஞர்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்பது ஒரு கேள்வி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சினிமா தான் அரசியல், அரசியல் தான் சினிமா, சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தொடர்பு. சினிமாவில் வேலை பார்க்குற மக்கள் தான் அரசியலுக்கு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஆனா நான் ஒன்று யோசிக்கணும், நாம் பெற்றது என்ன? இந்த சினிமா நமக்கு என்ன கொடுத்தது? நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கிறதா? காசுக்காக பெண்களுடன் கூத்தாடும் இந்த நடிகர்கள் சீர்திருத்தவாதிகளா, சிந்தனையாளர்களா, மேதைகளா? இவங்களாம் ப்ரொஃபசர்ஸா, இவங்களாம் சயின்டிஸ்டா? என்ன கொடுக்குறாங்க எங்க மக்களுக்கு? குத்தாட்டம் போடு கத்து கொடுத்தாங்க. சரியா? பட்டன் ஓபன் பண்ணிக்கிறது, செயின் போடுறது, கையில எல்லாம் போட்டு ரவுடிசம் மாதிரி இதான் கத்து கொடுத்தாங்க இளைஞர்கள். அப்புறம் குடிபோதையும், சிகரெட்டு, இந்த கலாச்சாரத்தை தான் கத்து கொடுத்தாங்க. அவருடைய லாங்குவேஜ் பாருங்க, யோசிக்கணும். இவங்க நமக்கு என்ன கொடுத்தாங்க? ஒவ்வொரு படத்திலையும் நடிச்சுட்டு வெளியே வரும்போது கோடிக்கணக்கா சம்பாதிப்பாங்க. கோடிக்கணக்கா ஒவ்வொரு படத்திலையும் சம்பாதிச்ச அந்த காசை வச்சு ஒவ்வொரு படத்துக்கு அப்புறம் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓபன் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் ஓபன் பண்ணலாம், ஃப்ரீ ஹாஸ்பிட்டல், ஃப்ரீ மெடிக்கல் காலேஜ், ஃப்ரீ இன்ஜினியரிங் காலேஜ், ஏழை மாணவர்களுக்கு நிறைய செய்யலாம். மக்களுடைய அதாவது இந்த சினிமா வச்சு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம். ஆனா இது செய்ய மாட்டாங்க. காசு கொடுத்தா அந்த டயலாக் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. காசு தான் முக்கியம். இதனால சமுதாயம் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. எங்க பார்த்தாலும் சினிமா மோகம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எங்க பார்த்தாலும் சினிமா சினிமா சினிமா. அதாவது மைண்ட்ல புகுத்தி விட்டாங்க. அவங்க யோசிக்கவே இப்ப மாட்டேன்றான். நம்ம பாக்குறோம், இந்த கல்லூரி மாணவர்களுடைய மொழியை பாருங்க, எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க, அவங்களுடைய லாங்குவேஜ் பாருங்க எப்படி இருக்கு, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் பாருங்க எப்படி இருக்கு. வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் கூட அந்த மாதிரி தான் இருக்கு. செயின் போட்டு, கையில செயின் போட்டு, கயிறுகளை கட்டிக்கிட்டு, அப்படி பட்டனை ஓபன் பண்ணிக்கிட்டு, காலரை தூக்கிக்கிட்டு, இந்த ரிங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, இந்த விதவிதமான கட்டிங் பண்ணிக்கிட்டு, இதை ஒழுக்கமா பஸ்ல பார்க்க, ரோட்ல எல்லாம் பார்க்கணும். என்ன ஆட்டம் ஆடுறானுங்க, என்ன பேச்சு, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, என்ன கிண்டல், என்ன சில்மிஷங்கள், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், படிக்கிற மாணவர்கள் எப்படி இருக்கணும், இந்த டிஃபரன்ஸ் பார்க்க முடியாது. ஏன்? இந்த சினிமா நமக்கு கத்துக் கொடுத்தது இதுதான். இந்த சினிமா ஒழுக்கமற்ற இளைஞர்களை தான் உருவாக்கி இருக்கு. இந்த சினிமா நமக்கு கத்துக் கொடுத்தது இதுதான். இந்த சினிமா ஒழுக்கமற்ற இளைஞர்களை தான் உருவாக்கி இருக்கு. நாம் யாரை ஃபாலோ பண்ணணும்? நம்முடைய தலைவர்கள் யாராக இருக்க வேண்டும்? நம்முடைய தலைவர்கள் விஞ்ஞானிகள், சிந்தனையாளர்கள், மாமனிதர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள், சமூக சேவகர்கள். இவங்க தான் நமக்கு உண்மையான ஹீரோ. இவங்க தான் செலிபிரிட்டிஸ். ட்ரெஸ்ஸிங், வே ஆஃப் டாக்கிங், இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி ரவுடிசம் எல்லாம் விட்டுட்டு இளைஞர்கள் படித்தவர்களாக தெரிய வேண்டும், படித்தவர்கள் மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி ரவுடிசம் எல்லாம் விட்டுட்டு இளைஞர்கள் படித்தவர்களாக தெரிய வேண்டும், படித்தவர்கள் மாதிரி நடந்து கொள்ள வேண்டும்.